ஹாய் மச்சி, இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா StarMaker யூஸ் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மெயினான ரீசனில் கவலைப்படுவாங்க. அது என்ன ரீசன்னா, நம்ம பாட்டு பாடி அப்லோட் பண்ணுற சாங் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸே போக மாட்டேங்குது, யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருமே லைக் பண்ண மாட்டாங்கன்ற அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மொத்தம் நான் 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அந்த 3 டிப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த 3 டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகும். ஓகேங்களா? அதனால இந்த 3 டிப்ஸுமே வந்து பாருங்கள். லாஸ்ட்டு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு வியூஸ் வந்து பிச்சுக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 4 பேர் ஷேர் பண்ணிட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன ஏது எல்லாத்தையும் மாற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். StarMakerல வியூஸ் இன்க்ரீஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்கு. இந்த ஹேஷ்டேக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். ஹேஷ்டேக் எப்படி கொடுக்கணும், எதை கிளிக் பண்ணி ஹேஷ்டேக் கொடுக்கணும், என்ன ஹேஷ்டேக் கொடுக்கணும் அப்படின்றத நான் நிறையா சொல்லிட்டேன். நீங்கள் பார்க்கலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சபிளான ஹேஷ்டேக் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா StarMakerலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்னே ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம வீடியோ போட்டாச்சு. 2 வீடியோ ஆல்ரெடி இருக்குது ஹேஷ்டேக் ஈவெண்ட்டுன்னு. அதுக்கு 2க்குமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு உங்கள் சாங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த ஹேஷ்டேக் வந்து கரெக்டாக கொடுங்க. ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும்னா சேச்சபிளாக கொடுக்கணும். இப்போ ஒரு சாங் பாடிக்கிங்கன்னா அந்த சாங்ஸோட முதல் லைன்ஸு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த சாங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் சிங் பண்ணாங்களோ அவங்க பேர் தெரிஞ்சு அதை கொடுக்கலாம். இப்போ எஸ்பிபி, சுஜாதா அந்த மாதிரி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் யார் நடிச்சிருப்பாங்க, பார்த்திபன், அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி, அந்த மாதிரிக்கே நீங்கள் நடித்தவங்க பேரையும் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக்காக கொடுக்கலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 140 கேரக்டர் தான் நம்ம கொடுக்க முடியும். அது மாதிரிக்கே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஹேஷ்டேக் கொடுங்க, நல்ல வியூஸ் போகும். ஓகேங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்டாக பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாடிட்டு உங்கள் சாங்ஸை நீங்களே வச்சுக்கிறாமல் ஒரு 4-5 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர்த்துக்கு ஷேர் பண்ண முடியும். நீங்கள் 5 பேர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு சும்மா இல்லாமல் ஒரு லைக்கு, ஒரு கமாண்டு, முடிஞ்ச ஒரு கேண்டி போட சொல்லுங்கள். அந்த மாதிரி கேண்டி இதெல்லாம் போட்டிங்கனாவே உங்கள் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டியதில்லை, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 5 பேர்த்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க ஒரு 5 பேர்த்துக்கு உங்கள் சாங்கை வந்து ஷேர் பண்ணாங்கன்னா வியூஸ் போயிட்டே இருக்கும். அது நம்ம சொல்ல தேவையில்ல, அந்தளவுக்கு வியூஸு நல்லா போகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்ட்டை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். பாடிட்டு அப்படி விட்டுறாமல் ஒரு 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பாடிட்டு ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகும். பட் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, சத்தியமாக பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் தான் உங்கள் வீடியோவை, உங்கள் சாங்ஸை வந்து ஷேர் பண்ணணும். அதனால் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு உங்கள் சாங்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு லைக்கு, கமாண்டு, அப்புறம் ஒரு முடிஞ்சால் ஒரு கேண்டி போட சொல்லுங்கள். கேண்டி போட்டால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கேண்டி வந்து எல்லாத்தையுமே போட சொல்லுங்கள். நம்ம 3வது பார்க்கக்கூடிய அந்த டிப்ஸு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண முடியாது. என்னைய மாதிரி யாராவது ரூம் வச்சுருக்கவங்க தான் பண்ண முடியும். 3rd லெவலுக்கு மேலே ரூம் வச்சுருக்க ஓனர்ஸ் தான் இந்த இது பண்ண முடியும். ரூம் வச்சுருக்கவங்ககிட்ட நீங்கள் கான்டெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஒரு சாங்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். அந்த சாங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பாடியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தோணும். A++ சாங்ஸ்லாம் பாடியிருப்பீங்க. இந்த சாங்ஸ் வந்து நல்லா பாடியிருக்கோம், இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கே தோணும். அந்த மாதிரி சாங்ஸை வந்து பார்த்திங்கன்னா என்னை மாதிரிக்கு ஓனர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா இதை வந்து ட்ரெண்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ட்ரெண்டிங் பண்ணும். சப்போஸ் அந்த மாதிரி யாரும் பண்ணலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னைய கான்டெக்ட் பண்ணுங்கள். என் ஐடியிலே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் உங்களுக்கு ட்ரெண்டிங் பண்ணுறேன். ட்ரெண்டிங்க்கும் அதே மாதிரி தான் பாட்டு கூட அப்ளை பண்ணுற மாதிரி தான் அப்ளை பண்ணணும். அது மாதிரிக்கே இருக்கனால நானும் அப்ளை பண்ணி தரேன். அதனால் எனக்கும் கூட நீங்கள் ஐபியில் வந்து சென்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறேன். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3வது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும் பண்ணால் போதும், உங்கள் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபாலோவர்ஸு நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் எந்த பிரச்சனையும் கவலையும் இல்லை. எனக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஐபியில் என்னை கான்டெக்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நான் போஸ்டர் ட்ரெண்டிங் பண்ணியிருக்கேன். நல்லா தான் வியூஸ் எல்லாம் போகுது. அதனால் உங்களுக்கும் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் StarMakerல என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் செட்டப் வந்து அவ்வளோவா இருக்காது.
ஓகேங்களா. இப்போ கரண்ட் இல்லாமல் இருக்கனால கொஞ்சம் ஓரளவுக்கு மங்களா தெரியுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா முகம் வந்து பளிச்சுன்னு தெரியுற மாதிரி பார்ப்போம். என்ன லைட்டிங் போட்டாலும் இந்த கருப்பு மங்காதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இருக்கும். நம்ம வேறு ரூமில் பண்ணுறப்ப வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாக்காக இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டார் மேக்கரில் கான்டெக்ட் பண்ண தெரியலாட்டி அதுக்கு வந்து ஸ்டார் மேக்கரோட ஐடி நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் சேர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய ஐடி காட்டும். அதில் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் ரெக்வஸ்ட் கொடுத்து அதில் நீங்கள் உங்கள் போஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ட்ரெண்டிங் பண்ணுறேன். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஓகேங்களா. உங்களுக்கு தெரியலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியலாட்டி அதுக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆல்ரெடி அதுக்குன்னு ஒரு வீடியோ இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் மேக்கர்ன்ற பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்திங்கன்னா அது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தனி ஒருவன் அப்படின்னு ஒரு தமிழில் வச்சு போட்டிருப்பேன். அதில் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்ம ஸ்டார் மேக்கரில் என்னை கான்டெக்ட் பண்ணுறதுன்றதை தெளிவாக போட்டிருப்பேன். அதை பார்த்து கூட பண்ணலாம். சில பேருக்கு தெரியும் இந்த எஸ்ஐடி நம்பரை மட்டும் நீங்கள் போட்டு சேர்ச் பண்ணுறதும் தெரியும். அதனால் அதையும் போட்டு சேர்ச் பண்ணிவிட்டு வாங்க, வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரெண்டிங் பண்ணி தரேன் ஓகேங்களா. மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்ட்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து நான் பண்ணித்தரேன். இது மற்றவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. பட் நானே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் யாரும் அந்த அளவுக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா. எனக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் பண்ணித்தரேன் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு கொடுத்து பேசியிருக்கோம். அதனால் வந்து ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. லைக் எதுக்கு பண்ண சொல்கிறோம்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா யாருமே போகாது. நீங்கள் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு இது வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் கூட வேறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் கான்டெக்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட ஷேர் பண்ணலாம். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு பட்டன் இந்த ஒரு கையில் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். அதனால் இது நிறையாத்துக்கு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ சொல்லிக்கலாம்.